வள்ளுவர் வாக்கு. வையகத்தை வாழ வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு. தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில இருந்து 3வது குறள்பாவ இன்னைக்கு பார்க்க போறோம். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். குறளோட பொருளை பார்க்கலாமா? ஒல்லும் வகையான் நம்மால் இயலும் வகையால், அறவினை அறச்செயலை தருமத்தை, ஓவாதே ஒழியாமல் அதாவது விடாமல், செல்லும் வாயெல்லாம் செயல் செல்லும் இடமெல்லாம் செய்தல் வேண்டும். சுருக்கமான பொருள் என்ன அப்படின்னா, ஒருவன் தன்னால் இயன்ற வரையில் இயன்ற வழியில் இயன்ற வழியிலெல்லாம் அறச்செயலை செய்ய வேண்டும். பெரிய அளவில் பெரிய தொகையை தர்மம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள். தொடக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பையன் தன்னுடன் படிக்கும் ஏழை பையனுக்கு ஒரு பென்சிலை கொடுத்தால் கூட மிகப்பெரிய தர்மமே. கல்லூரியில படிக்கிற பையன் தன்னுடன் படிக்கும் பையனுக்கு கட்டணம் கட்டினா கூட அதுவும் மிகப்பெரிய தர்மம்தான். நல்ல வெயில் காலம். உங்க வீட்டு திண்ணையிலோ உங்க வீட்டுக்கு வெளியே களைப்பாக வந்து யாராவது உட்காரும் போது அவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தா அதுவும் பெரிய தர்மம்தான். தர்மம் செய்யறதுக்கு பணம் முக்கியம் அல்ல, பண்புதான் முக்கியம். இனிய வார்த்தைகள் முக்கியம். ராமபிரான் பாலம் கட்டும் போது அணில் செய்த உதவி மாதிரி உங்களால முடிந்த அளவு தர்மம் பண்ணுங்க. உங்களுடைய மகிழ்ச்சி எதுல இருக்கிறது தெரியுங்களா? நீங்க செய்கிற தர்மத்தினாலதான். மீண்டும் குறளை பார்ப்போம். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.